நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 119 அதிகாரம் 113 வசனம் முதல் 120 வசனம் வரை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேதத்தில் நாம் பிரியமாய் இருக்க வேண்டும். வீண் சிந்தனைகளை நாம் வெறுத்து விட வேண்டும். வீண் சிந்தனைகள் என்பது என்ன? மனித மனம் எப்பொழுதும் நாம் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது பொதுவாக எப்பொழுதும் அது நினைத்து கொண்டே இருக்கும், எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கும். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று. சங்கீதம் 1 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானித்து நம் மூளைக்கு தீனி போட வேண்டும். அதாவது, நாம் பசியோடு இருந்தால் நாம் சாப்பிட நினைப்போம். நாம் பசியே இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சரியான நேரத்திற்கு நாம் பசிப்பதற்கு முன்பே உணவு கொடுத்து விட்டால் நம் வயிறு பசிக்காது. அதுபோல நம்முடைய மூளைக்கு பசி உண்டு. அதற்கு எப்பொழுதும் வேத வசனங்களை தீனியாக போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது வேதத்தை வசனங்களை கொடுத்து அதை தியானித்துக் கொண்டே இருந்தால் முதலில் ஒரு காரியம் தெரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதும் நல்லவைகளே. அவர் நல்லவர், எப்பொழுதும் நன்மையை மட்டுமே செய்கிறவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சகலத்தையும் அவர் நன்மைக்கு எதுவாய் செயல்படுத்துகிறவர் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் இன்பம் வரலாம், துன்பம் வரலாம், பாடு வரலாம், வேதனை வரலாம், நன்மையும் நடக்கலாம், இன்பமாகவும் இருக்கலாம். எது வந்தாலும் கர்த்தர் அதை நன்மையாக மாறச் செய்வார். மனிதனை படைத்த ஆண்டவர் வேதத்தை கொடுத்து நம்மை தியானித்துக் கொண்டு வாழுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் என்றால், நாம் இதில் கவனமாய் இருக்கும் பொழுது, யோசுவா 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல வேத வசனங்களை அவருடைய கற்பனைகளின் கட்டளைகளையும் நாம் தியானித்து அதன்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற விஷயங்கள் நம்மை தாக்காது. அதாவது, ஒரு மனிதன் தான் நடந்து போகும் பொழுது ஒரு பாதையில் தான் நடந்து போக முடியும். 2-3 பாதைகளை ஒரே நேரத்தில் நடக்க முடியாது அல்லவா? அதுபோல மனித வாழ்க்கையும் பரிசுத்தம் என்ற பாதையில் நாம் நடந்து போகும்போது நமக்கு சோதனை வரும். தீய வழிகளில் நம்மை திருப்பி விடுவதற்கு உலகம் நம்மை இழுக்கும். பொய் பேசக்கூடாது, இச்சிக்க கூடாது, களவு செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது என்று ஒழுக்கமான வார்த்தைகளை நாம் கேட்டு, கட்டளைகளை கேட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது டிவியை ஆன் செய்வோம். அப்பொழுது அதில் ஏதாவது சினிமா வரலாம், நிகழ்ச்சிகள் வரலாம். அது சாப்பிடக்கூடிய இச்சையை தூண்டுகிறதாகவோ அல்லது மற்ற இச்சைகளை தூண்டுகிறதாகவோ இருக்கும். இதுதான் உலகம், இதுதான் வீண் சிந்தனைகள். இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு நம்மை செலுத்தாமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்க தெரிய வேண்டும். அப்படிப்பட்ட தீமையான காரியங்களை நம் கண்களில் இருந்து விலக்கி நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமான காரியங்களை பார்க்க வேண்டும். ஏஞ்சல் டிவி, கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய வார்த்தை வருகிற சேனல்கள் போன்றவற்றை நாம் பார்க்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது நம் ஆவியில் நாம் பலப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழலாம். வீண் சிந்தனைகளை வெறுத்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். ஏஞ்சல் டிவி போன்ற நிறுவனங்கள் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் வேத வசனத்தை ஆழமாக ஆராய்ந்து நமக்கு தருகிறது. அவைகளை நாம் நமக்கு கிடைக்கிற அந்த நேரத்தில் போட்டு பயன்படுத்தி நாம் பார்த்து தெரிந்து கொள்ளும் பொழுது வேத வசனத்தில் நாம் ஆழமாக வளர்வதற்கு மிகவும் உதவியா இருக்கும். அப்படி நாம் செய்யும் பொழுது வீண் சிந்தனைகளுக்கு அங்கு இடம் இல்லை. இச்சையை தூண்டுகிற நிகழ்ச்சிகள் நமக்குள் வருவதில்லை. அந்த எண்ணங்கள் நம் மனதில் தோன்றாது. இப்படிதான் நம் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். வீண் சிந்தனைகளை நாம் விரும்பக்கூடாது, வெறுத்து விட வேண்டும். நான் பார்க்க மாட்டேன், அதன் மேல் ஆசையோடு இருப்பது பார்க்க மாட்டேன் என்று நினைப்பது அல்ல. அப்படியல்ல, அதை நம் மனதால் வெறுத்து விட வேண்டும். நாம் இச்சிக்க கூடாது. பொழுதுபோக்கு காரியங்களையும் தேவையற்ற காரியங்களையும் போட்டு நம் மூளையை நிரப்பக்கூடாது. நம் வீட்டில் நம் வீடே வைத்துக் கொள்வோம். அதிகமாக குப்பைகளை எங்கு பார்த்தாலும் நாம் குவித்து வைத்தால் நம்மால் உட்காரவோ எழுந்திருக்கவோ தூங்கவோ இடம் இருக்காது. இப்படி எல்லா பக்கமும் குப்பையும் கோலமுமாக இருந்தால் நம்மால் எந்த வேலையும் செய்யவும் முடியாது. அது போல நம் மனதையும் நம்முடைய சிந்தனைகளையும்
கண்ட விஷயங்களையும் தேவையற்ற காரியங்களை நாம் அதில் போடும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் குழப்பம் அடையும், தெளிவாய் இருக்காது. அப்படி இல்லாமல் எப்பொழுதும் தினந்தோறும் காலையில் எழுந்து வேதத்தை தியானித்து கர்த்தருடைய செய்திகளை கேட்டு செல்போன், டிவி போன்ற பொருள்களை பயன்படுத்துங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவைகளில் கர்த்தருடைய வார்த்தைகளை தேடுவோம். இந்த நிகழ்ச்சிகள் கூட செல்போனில் வருகிறது. செல்போனிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், டிவியிலும் கர்த்தருடைய நிகழ்ச்சிகளை நாம் பார்ப்போம். வேத வசனத்திற்கு ஆழமாய் போதிக்கிற நிகழ்ச்சிகளை நாம் பார்ப்போம். இப்படி செய்யும் பொழுது நம்முடைய சிந்தனை தெளிவாய் இருக்கும். அப்பொழுது நாம் பரிசுத்தமாய் இருப்போம். வேத வசனத்தை காத்து கொண்டு நாம் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படலாம். நம்முடைய விருப்பம் கர்த்தருடைய வேதமாய் இருக்க வேண்டும். நாம் மற்ற விஷயங்களை விரும்ப கூடாது. டிவி நிகழ்ச்சிகளை, சினிமா பார்க்காதே, மற்ற தீய காரியங்களை பார்க்காதே என்று சொல்வார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அதன் மேல் பிரியம் வைக்காதே என்று சொல்லுகிறது. மனதை அதில் செலுத்தக்கூடாது. அப்படி என்றால் ஒரு புரிதல் வேண்டும். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஒரு நாள் உட்கார்ந்து பார்த்து, இது எந்த அளவுக்கு என் இதயத்தை கெடுக்கிறது, இவைகள் எனக்கு எவ்வளவு தீங்கு செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தை உட்கார்ந்து படிக்க வேண்டும். அப்பொழுது நாம் 1 மணி நேரம் வேதத்தை தியானித்த பின்பு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அப்படி என்றால் எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு என்பது நமக்கு புரிந்துவிடும். அப்படி புரிந்து கொண்டு வெறுப்பை, வீண் சிந்தனைகளை, வீணான காரியங்களை நாம் பார்க்க கூடாது, அதை சேர்த்து கொள்ளக்கூடாது நம்மிடத்தில். இன்னொரு காரியம், டிவி நிகழ்ச்சிகள் மட்டும் அல்ல, செல்போன், நெட் எதுவா இருந்தாலும், லேப்டாப்பில் பார்த்தாலும் எந்த தீய காரியங்களும் நம்மிடத்தில் சேர்த்து கொள்ளக்கூடாது. இன்னொரு காரியம், வீணான மக்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள், அவர்களோடு போய் உட்காருவதும் தவறு. வீண் பேச்சு பேசுகிறவர், வெட்டி பேச்சு பேசுகிறவர்கள், அரட்டை அடிக்கிறவர்கள், தேவையற்ற காரியங்களை பேசிக்கொண்டு பொழுது போக்குகிறார்கள் அல்லவா? அவர்களிடத்தில் 1 நிமிடம் கூட நாம் நிற்கவும் கூடாது, உட்காரவும் கூடாது. சங்கீதம் 1 நாம் நன்கு தியானித்தால் நம் வாழ்க்கை சிறந்ததாக மாறும். அப்படி எப்பொழுதும் துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது, பாவிகளுடைய வழியை நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நாம் தியானமாயிருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நித்திய ஜீவனுக்கு போகிறவர்கள், கர்த்தரிடத்தில் சேர்ந்து கொள்ள போகிறவர்கள் என்று பொருள். கர்த்தரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இல்லை என்றால், நாம் அப்படி பரிசுத்தமாய் வாழவில்லை என்றால், உங்கள் விருப்பம் என்று சொல்லவில்லை, ஆம் நம் விருப்பம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் விரும்பி பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டேன், என் இஷ்டம், நான் எப்படி வேண்டும் என்றால் வாழலாம் என்று நினைத்தால், சுதந்திரமாக வாழ்கிறேன், என் இஷ்டப்படி நான் வாழ்வேன், வேத வசனத்தை எல்லாம் என்னால் தியானிக்க முடியாது, அதையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்க மாட்டேன் என்று சொல்வீர்களானால், நினைத்து பாருங்கள், அக்னி கடல் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தால் கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். சாதாரண தண்ணீர் கடலில் தவறி விழுந்தாலே கொஞ்ச நேரத்தில் உயிர் போய்விடும். அந்த பெரிய அலைகள் வந்து தண்ணீரின் அலைகளே நம்மை அந்த அளவுக்கு 1 நிமிடத்தில் நம்மை கொன்றுவிடும் என்றால், அக்கினி கடல் எப்படி இருக்கும்? அதுவும் அவியாத அக்கினி. அந்த அக்கினி கடலில் போடுவார்கள். மரணம் அடைந்த பின்பு நம் உயிர் அங்கு போகும். உயிருக்கு மரணம் இருக்காது. அந்த அக்னி கடலிலே அது கடைசி நியாய தீர்ப்பு கர்த்தர் கொடுக்கும் வரைக்கும் அந்த அக்னி கடலில் கிடக்க வேண்டும், பாதாளத்தில் இருக்க வேண்டும். அது எவ்வளவு வேதனையானது, மிக மிக கொடுமையானது. சாதாரணமாக சமைக்கும் போது கையில் சூடுபட்டு விட்டாலே 1 நாள் முழுவதும் எரிச்சல் இருக்கும், வேதனைப்படுவோம். ஐயோ இப்படி ஆய்விட்டது என்று சொல்லிக் கொண்டே இருப்போம், சுட்டுக்கொண்டேன் என்று சொல்வேன். ஆனால் அக்னி கடலின் உக்கிரம் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் 1 நிமிடம் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். பாவம் செய்ய மனம் வராது, ஆபத்து காத்திருக்கிறது, நம் வாழ்நாள் எப்பொழுது முடியும் என்று நம் வாழ்க்கையை இந்த உலகத்தில் முடிக்கப் போகிறோம் என்று நமக்கு தெரியாதே. இன்றே மனம் திரும்புவோம், நாளை பார்த்துக் கொள்ளலாம், அடுத்த வருடம் திருந்திக் கொள்கிறேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. தேசங்களில் யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், கர்த்தர் கொடுத்த கடைசி கால அடையாளங்கள் எல்லாம் வெளியே தெரிகிறது. அப்படி இருக்க கொள்ளை நோய் வருமா, பஞ்சம் வருமா, யுத்தம் வருமா, எப்பொழுது நம் உயிர் போகும் என்று யாராலும் சொல்ல முடியாத நிச்சயமற்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த நிலையில் வாழ்கிற நாம் இன்றே மனம் திரும்புவோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். பரிசுத்தமாகுதலை தொடங்குவோம். அது ஒரு நாளில் ஒரு நிமிடத்தில் நாம் பரிசுத்தமாகிவிட முடியாது. அதை சற்று புரிந்து கொள்வோம். நம் மனம் மாற நாம் சகல நீதி நியாயங்களையும் கற்றுத்தர கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது. ஆதி காலத்திலிருந்தே கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 2000 வருடங்களாக ஊழியர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பிறந்து நமக்கு எத்தனை வயதானது என்று யோசித்து பார்ப்போம். வேத வசனத்தை எத்தனை முறை படித்திருக்கிறோம்? வருடத்தில் ஒரு முறையாவது, குறைந்தபட்சம் 3 முறை கூட படிக்கலாம். ஒரு முறையாவது வேத வசனத்தை நாம் தியானித்திருக்க வேண்டும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை வரிசையாக, முறையாக ஒரு முறையாவது நாம் வருடத்தில் ஒரு முறை படித்தால் நாம் பலன் அடைய ஏதுவாயிருக்கும். பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அக்னி கடலுக்கு தப்ப முடியும். யோசித்து பார்ப்போம். அக்னி கடலை நாம் நேசிப்போமா? அந்த இடத்திற்கு போக போகிறோம் என்று நினைத்து பாருங்கள். பயம் தன்னால் வரும். மனம் திரும்புவோம். அந்த இடம் நமக்கு தேவையில்லை. ஒருவர் கூட அங்கு போகக்கூடாது என்பதே தேவ சித்தம். நம்முடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆனால் அது நம் கையில் இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பணம் சேர்த்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு புகழை சேர்த்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. நாம் என்ன செய்து, என்ன பேர், புகழ், பணம் எது இருந்தாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் எந்த பலனும் நமக்கு பிற்காலத்தில், அதாவது நம் மரணத்திற்கு பின்பு எதுவும் பயன்பட போவதில்லை. ஒன்றே ஒன்றுதான் நமக்கு பயன்படும். நம்முடைய பரிசுத்தம் மட்டுமே நம்மை நித்திய ஜீவனிலோ அல்லது அசுத்தமாய் வாழ்ந்தால் அக்னி கடலிலோ கொண்டு போய் சேர்க்கும். அதனால் நாம் பரிசுத்தத்தை நேசிப்போம். எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்வோம். வேத வசனம் மட்டுமே ஒரு கப்பல் போல இருக்கிறது. நம்மை கொண்டு போய் கரை சேர்க்கும். வேத வசனம் நம்மை சுமந்து செல்லும். கொடுமையான இந்த உலகம் கடல் போல நாம் நினைத்தால், இந்த ஆபத்து நிறைந்த இந்த உலகத்தில் நம்மை கரை சேர்க்கும் கப்பல் போல வேத வசனங்கள் இருக்கிறது. அதை எருக பிடித்து கொண்டால் நாம் கரை சேர்ந்து விடலாம். பரலோக ராஜ்யத்தை அடைந்து விடலாம். கர்த்தாவே, நீர் பெரியவர். நீர் என் மறைவிடமும் கேடகமுமாய் இருக்கிறீர். கர்த்தர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். அப்படி என்றால் என்ன? சிறு பிள்ளைகளை கூட பார்க்கணும். எப்பொழுது ஓடி வந்து நம்மிடத்தில் வந்து அண்டிக் கொள்வார்கள். யாராவது துரத்தினால் அல்லது ஒரு நாயை கண்டால், பூனையை கண்டால், ஏதாவது ஒரு பயம் நேரிட்டால் ஓடி வந்து நம்மை அண்டிக் கொள்வார்களாம். எனக்கு ஏதோ தீங்கு வரப்போகிறது, பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உடனே ஓடி வந்து நான் மறைந்து கொள்கிறேன், என் தாயிடம் போய் நான் மறைந்து கொள்கிறேன் என்று குழந்தைகள் ஓடி வந்து நம்மை அண்டிக் கொள்வார்கள். இதுதான் மறைவிடம். நாம் குழந்தைகளுக்கு மறைவிடமாய் இருக்கிறோம். அந்த குழந்தைகள் நம்மை மறைவிடமாக பயன்படுத்துகிறது. அதுபோல கர்த்தர் நம் மறைவிடமாய் இருக்கிறார். நம்மை நோக்கி துன்பங்கள், ஆபத்துகள், பாடுகள் ஏதாவது நம்மை நெருங்கி வரும் பொழுது நாம் ஓடி வந்து கர்த்தருடைய மறைவிடமாகி அவருடைய வசனத்தில் மறைந்து கொள்ள வேண்டும். இப்படியாக கர்த்தர் நம்மை மறைத்து பாதுகாக்கிறார். அவர் நம் கேடகமாய் இருக்கிறார். கேடகம் என்பது ஒரு கைகளில், அதாவது யுத்தத்துக்கு போகிறவர்கள் ஒரு கையில் ஆயுதத்தை பிடித்திருப்பார்கள், இன்னொரு கையில் மற்றவர்கள் நம்மேல் போடுகிற அம்புகள் போன்றவை படாதபடிக்கு அதை மறைத்துக் கொள்வதற்காக ஒரு பெரிய ஒரு பொருளை வைத்திருப்பார்கள், கையில் பிடித்திருப்பார்கள், அதால் மறைத்துக் கொள்ளுவார்கள். இதுதான் கேடகம் என்பது. அந்த கேடகம் நம்மேல் பட வேண்டிய அம்புகளை அது தாங்கிக் கொண்டு தெறிக்க விட்டுவிடும். இப்படியாக கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நமக்கு மறைவிடமாகவும் கேடகமாகவும் இருக்கிறார். நமக்கு வரும் தீமைகள் எல்லாம் அவர் மேல் பட்டு விலகி ஓடி போய்விடும். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தான் நமக்கு மறைவிடமும் கேடகமுமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட என் நேசரே, என் ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன். ஆம் கர்த்தாவே, அப்படி நீர் எனக்கு மறைவிடமும் கேடகமாய் இருப்பதினால் உன்னுடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன். உன்னுடைய வார்த்தைகள் என்னை பாதுகாக்கிறது. என் ஆபத்திலிருந்து என்னை காக்கிறது. என் துன்பத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறது. பொல்லாத மனிதர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். பொல்லாத மனிதர்களை நாம் விரட்டி விட வேண்டும். நம்முடன் வைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் அவர்களோடு சேரக்கூடாது. போங்கள் என்று விரட்டி விட வேண்டும். அவர்களோடு பழகக்கூடாது, உறவாடக்கூடாது.
பொல்லாதவர்கள் என்று தெரிந்தால் அவர்களை விரட்ட பழகிக் கொள்ள வேண்டும். போங்கள் வெளியே என்று நம்மை விட்டு அகற்ற வேண்டும். உங்கள் உறவே எனக்கு தேவையில்லை என்று அகற்ற பழகிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு தேவையில்லை. நாம் விரட்டி விட வேண்டும். அவர்களோடு பழகுவது, பேசுவது, அவர்கள் வழிகளில் நடப்பது நம்மை தீயவர்களாய் மாற்றிவிடும். பொல்லாத மனிதர்கள், பாவம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், கர்த்தரை தேடாத மனிதர்கள் எல்லோரும் பொல்லாதவர்களே. கர்த்தர் மேல் வாஞ்சையோடு, அன்போடு அவரை தேடுகிறவர்களோடு நாமும் சேர வேண்டும். இல்லை என்றால் தனிமையா இருப்பதே நல்லது. தனிமையான நேரம்தான் கர்த்தர் நம்மோடு பழக, கர்த்தர் நம்மை தேடி வர வாய்ப்பாக இருக்கும். தனிமையா இருப்பதே நல்லது. பொல்லாத மனிதர்களை விட்டு அகன்று போக வேண்டும். நாம் அவர்களை அகற்றி விட்டு தனிமையா இருக்க பழக வேண்டும். வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டும். அது என்ன உறவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நட்பாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்டவர்களை அகற்றிவிட்டு கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். ஏனென்றால் பொல்லாத மனிதர்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக நம்மை செயல்படுத்துவார்கள். அவர்கள் நம்மை ஆளுகை செய்ய நினைப்பார்கள். பொய் சொல்ல வைக்க, இச்சையோடு இருக்க, இச்சை நிமித்தம் பாவம் செய்ய, எல்லா பொல்லாத மனிதர்களும் பாவம் செய்ய தூண்டுவார்கள். உலக காரியங்களின் பக்கமாக நம்மை இழுப்பார்கள். வீட்டில் புது புது சமையலை செய்து சாப்பிடலாம் என்று சாப்பிடும் இச்சையை தூண்டுவார்கள். கண்களின் இச்சையை தூண்டுவார்கள். சினிமாவுக்கு போகலாம், களியாட்டுகளில் போய் பங்கேற்கலாம், பார்ட்டிக்கு போகலாம், டிவி பார்க்கலாம் என்று இச்சையான காரியங்களில் நம்மை வழி நடத்துவார்கள். அப்படிப்பட்டவர்களே பொல்லாதவர்கள். அப்படிப்பட்டவர்களை விரட்டி விட வேண்டும். நம்முடன் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி அவர்களை விரட்டிவிட்டு நாம் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். அதன் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும். கர்த்தாவே, நான் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் உம்முடைய ஆதரவு எனக்கு தேவை. உம்முடைய வசனத்தின்படி என்னை ஆதரியும். உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீரே. உம்மேல் பிரியமாயிருந்து உம்மிடத்திற்கு வந்து உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே. அதனால் உம்முடைய ஆதரவு எனக்கு வேண்டும் சுவாமி. உம்முடைய வசனத்தின்படி எனக்கு ஆதரவு தாரும். எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த பாதையில் நடக்க எனக்கு ஆதரவு தேவை, உதவி தேவை. என்னுடைய நம்பிக்கை வீணாக போகக்கூடாது சுவாமி. நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நீர் என்னை காப்பாற்றுவீர் என்று நம்பி இருக்கிறேன். என் துன்ப நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் நம்பிக்கை வீணாய் போகாதபடிக்கு என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். வெட்கம் என்னை மூடிக்கொள்ளாமல் என்னை காத்து கொண்டும். வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். எனக்கு எந்தவித வெட்கமான காரியங்களும் அவமானமான செயல்களும் என் வாழ்வில் வராதபடிக்கு என்னை காத்து கொள்ளும். கர்த்தாவே, நீர் எனக்கு உதவி செய்து என்னை பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிக்கும். உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும். அப்பொழுது நான் உம்முடைய பிரமாணங்களை கை கொண்டு நடப்பேன். எப்பொழுதும் உம்முடைய வேத வசனங்களை நான் நோக்கமாய் இருந்து காத்து கொள்வேன். அதன் மேல் என் கவனம் திரும்பும். அதாவது நாம் கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருந்து வேத வசனத்தை தியானித்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் அது நம்முடைய முழு முயற்சியினால் நடந்து விடாது. தேவ பலன் அங்கு இருந்தால்தான் அது முடியும். கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் அவர் இரத்தத்தை நம்மேல் செலுத்த வேண்டும். நம்மேல் பூசி நம்மை சுத்திகரிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வர வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த வாழ்வை நம்மால் வாழ முடியும். நம்மால் எதுவும் செய்துவிட முடியாது தனித்து. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ உதவி நமக்கு தேவை. கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகுகிற யாவரையும் கர்த்தர் மிதித்து போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய காலின் கீழே இருப்பார்கள். கர்த்தரால் மிதிக்கப்படுவார்கள். அது மகா கொடுமையானது. கர்த்தரை அறிந்து கொண்டும் அவர் அன்பை ருசி பார்த்தும் கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்கள், கர்த்தரை வேண்டாம் என்று வெறுக்கிறவர்கள், அவர்கள் பிறவாமல் இருப்பதே நல்லது. அப்படிப்பட்டவர்கள் பிறக்காமல் அவர்கள் இருந்திருந்தால் மிகவும் நலமாயிருக்கும். யூதாசை போல அவர்கள் கர்த்தரின் கால்களால் மிதிக்கப்படுவார்கள். இது மகா கொடுமையானது. கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பதே நமக்கு நல்லது. கர்த்தரை விட்டு வழி விலகி போவார்கள். கர்த்தரை வெறுப்பார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்வதோ, உதவி செய்வேன் என்று சொல்வதோ, அதாவது ஊழியம் செய்கிறேன் என்று சொல்வதோ, அப்படிப்பட்டவர்களுடைய செயல்கள் எல்லாம் போய் அவர்கள்
உண்மையாய் கர்த்தருடைய வசனங்களை கைக்கொண்டு நடக்கிறவர்களே கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அவர்கள் சொல்வதுதான் உண்மை. கர்த்தரை விட்டு வழி விலகி சென்று விட்டு தன்னைத்தான் பரிசுத்தமாய் காட்டிக் கொள்கிறவர்கள் உண்மையானவர்கள் அல்ல. அவர்கள் செய்வது மாயை, அது பொய். துன்மார்க்கர் எல்லோரையும் களிம்பை போல் அகற்றி விடுகிறீர். அதனால் கர்த்தாவே, உமது சாட்சிகளின் பேரில் பிரியமாய் இருக்கிறேன். கர்த்தர் களிம்பை நீக்குவது போல நாம் பொதுவாக ஏதாவது எண்ணெய் போன்ற பொருள்களை நாம் காய்ச்சி எடுக்கும் பொழுது அதில் அழுக்குகள், தூசுகள் எல்லாம் மேலே மிதந்து வரும். அவைகள் எல்லாம் களிம்பு என்று சொல்லப்படுகிறது. அப்படி அதையெல்லாம் எடுத்து விட்டால் அது சுத்தமான எண்ணெயாக இருக்கும். அந்த களிம்பை நீக்குவது போல, அந்த பொருளை நீக்குவது, தேவையற்ற அழுக்குகளை நீக்குவது போல துன்மார்க்கரை கர்த்தர் நீக்கி போடுவார். இந்த பூமியிலிருந்து துன்மார்க்கர் அகற்றப்படுவார்கள். அதனால் கர்த்தாவே, உமது சாட்சிகளில் நான் பிரியமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய சாட்சிகளில் நாம் பிரியமாய் இருக்க வேண்டும். வேத வசனத்தில் ஆசையாய் இருக்க வேண்டும். விருப்பத்தோடு வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதையே சிந்தித்து தியானித்து நம் வாழ்க்கையில் அந்த சம்பவங்களை பயன்படுத்த வேண்டும். வேத வசனத்தை நம் வாழ்வில் பிரதியிட வேண்டும், சப்ஸ்டியூட் பண்ண வேண்டும். அப்படி நாம் பிரதியிடும் பொழுது, நம் வாழ்க்கையில் அதை கொண்டு வரும் பொழுது, அதாவது வேத கால பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர்கள் யாரோ எங்கோ இருக்கிறார்கள் என்று நினைக்க கூடாது. அவர்கள் பரிசுத்தவான்கள், உயர்ந்தவர்கள், மரியாதைக்குரியவர்கள், அதில் எந்த குறையும் இல்லை, உண்மைதான். ஆனால் அவர்களும் நம்மை போல மனிதர்களாய் பிறந்து அவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, யோபு ஐயா, யோசேப் ஐயா, மோசே ஐயா, எலியா ஐயா, தாவீது ஐயா, இவர்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி இருக்க நாமும் அவர்களைப் போல பிறந்தவர்கள் தான். அப்படி என்றால் அவர்களைப் போல பரிசுத்தமாய் வாழும் வாய்ப்பு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எங்கேயோ யாரோ இருக்கிறார்கள், நம்மால் முடியாது என்று ஒதுங்கக்கூடாது. நாமும் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக, இன்னும் அவர்களை விட பரிசுத்தவான்களாய் வாழ்வதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் வேத வசனங்கள் அந்த காலத்தில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகமங்கள் 5 மட்டும்தான். இப்பொழுதோ மோசேயா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஐயா, இவர்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதையும் கற்று தெரிந்து கொள்கிற நாம் அவர்களை விட இன்னும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை கேட்பார். அதனால் நாம் மிகவும் பரிசுத்தமாய் வாழ வேண்டியவர்கள். ஏனென்றால் நமக்கு வாய்ப்பு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிக பாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் என் உடம்பு சிலிர்க்கிறது. கர்த்தருக்கு பயந்து பயப்படுதல் அது நமக்கு சிலிர்ப்பை உண்டு பண்ணும். கர்த்தருக்கு பயந்து பாவம் செய்யக்கூடாது. ஏதாவது தீங்கான செயல்கள் நடைபெறுகிறது என்றால் கர்த்தருக்கு பயந்து அந்த இடத்தை விட்டு நாம் உடனே விலகி வர வேண்டும். யார் என்ன சொன்னாலும், எதை நம்மை நிர்பந்தித்தாலும், கட்டாயப்படுத்தினாலும் பாவம் செய்யக்கூடாது. உடனே வெளியே வந்து விட வேண்டும். பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. அது எந்தவித பாவமாய் இருந்தாலும் சரி, பிச்சையா இருந்தாலும் சரி, விக்கிரக ஆராதனையா இருந்தாலும் சரி, எந்தவித பாவமாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளுக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர். நம்மிடத்திலும் அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். மீறி நடந்தால் கர்த்தர் அடிப்பார், கர்த்தர் தண்டிப்பார். அந்த தண்டனைகளுக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். வேதத்தை தியானித்து பார்த்தால் தெரியும் எந்த அளவுக்கு தாவீது ஐயா தவறு செய்தார். அவருக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுத்தார் யோசித்து பார்ப்போம். அவர் பத்சேபாளிடத்தில் பாவம் செய்தார், உரியாவை கொன்றார். ஒரு நீதிமானை கொன்றது நிமித்தம் 4 பிள்ளைகளை அவர் பலி கொடுத்தார். அது தாவீது ராஜாவின் வாயினால் சொல்லப்பட்ட நியாய தீர்ப்பு. அவரே நியாய தீர்ப்பு எழுதி கொண்டார் தனக்குத்தானே. இப்படியாக நடந்தது அல்லவா? அதையெல்லாம் படிக்கிற நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய கருத்தின் அடிகளை நினைத்து பார்க்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். சங்கீதம் 119 அதிகாரம் 121 முதல் 136 வசனங்கள் வரை. கர்த்தாவே, நாம் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும், நீதியும் நியாயமும் செய்ய வேண்டும். எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தாவே, என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு ஒப்பு கொடுக்காதேயும். அப்படி என்றால் நாம் கர்த்தரை நோக்கி செய்கிற ஜெபமாய் இருக்கிறது. என்னை ஒடுக்குகிறவர்கள், அப்படி என்றால் நம்மை கொடுமைப்படுத்தி, நம்மை அடைத்து வைத்து, நம்மை செயல்பட விடாமல் தடுக்கிறவர்கள்,
நமக்கு தீமை செய்கிறவர்கள், நம்மை எதிர்த்து, நமக்கு துன்பத்தை விளைவித்து, நமக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள், நம்மை ஒடுக்கி, நம்மளை செயல்பட விடாமல் பண்ணுகிறவர்கள், நம்மை செயல்பட விடாமல் எப்பொழுதும் எதை செய்தாலும் தடை செய்து கொண்டிருப்பார்கள். நம் வாழ்க்கை எந்த முயற்சியையும் நம்மால் செய்ய விட மாட்டார்கள். ஊழியம் செய்ய விட மாட்டார்கள், ஜெபிக்க விட மாட்டார்கள், வேத வசனத்தை தியானிக்க விட மாட்டார்கள், அல்லது நற்காரியங்கள் எதை செய்ய வேண்டும் என்றாலும் முதலில் வந்து குறுக்காக நிற்பார்கள். அது மட்டும் அல்லாமல் நம் சிந்தனைகளையும் ஒடுக்குவார்கள். நம் வேதத்தை தியானிக்காதபடிக்கு ஏதாவது நம்மை தொந்தரவு செய்து கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது நாம் அதையே நினைத்து கொண்டிருப்போம். நம்மால் நிம்மதியாய் இருக்க முடியாது. நிம்மதியை கெடுப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் நம்மை ஒடுக்குகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றும் சுவாமி, என்னை ஒடுக்குகிறவர்களிடத்திலிருந்து என்னை தப்புவியும். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றி கொண்டு வந்து விடும், என்னை பிரித்து விடும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டாம் என்று ஜெபிக்க வேண்டும். என்னை ஒடுக்குகிறவர்கள், என்னை துன்பப்படுத்துகிறவர்களிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்க விடாதேயும் சுவாமி. அப்படிப்பட்டவர்களிடத்தில் என்னை விட்டு விடாதேயும். நீரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய நீதியின்படியும் உம்முடைய நியாயத்தின்படியும் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. எனக்கு நன்மை ஏற்படும்படி எனக்கு துணையாக இரும் கர்த்தாவே. என் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும்படி எனக்கு துணையாக இரும். அகங்காரிகள், திமிர் பிடித்தவர்கள், பெருமை பிடித்தவர்கள், கர்வமாய் நடக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் என்னை கொடுமைப்படுத்தாதபடிக்கும், அவர்கள் வந்து என்னை ஆளுகை செய்யாதபடிக்கும், அப்படிப்பட்டவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றும். அவர்களிடத்தில் நான் மாட்டிக்கொள்ளாதபடி, அவர்கள் என்னை ஆளுகை செய்யாதபடிக்கு என்னை காப்பாற்றும். என்னை ஆளுகை செய்வது நீராய் இருக்க வேண்டும். உம்முடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். உம்முடைய வார்த்தைகளின்படி நான் நடக்கிறேன். அதாவது தீயவர்களிடம் என்னை ஒப்புக் கொடுக்காதேயும் என்று நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். கர்வமாய் நடக்கிறவர்களிடத்தில் நாம் மாட்டிக்கொண்டால், அவர்கள் ஆளுகைக்கு உட்பட்டு விட்டால் மிகவும் கொடுமையாக இருக்கும். அது மிகுந்த வேதனையை தரும். அதனால் அப்படிப்பட்டவர்களிடம் நாம் ஒப்புக் கொடுக்கப்பட்டால் அது மிகுந்த துன்பத்தை உண்டாக்கிவிடும். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கும் உம்முடைய பாதுகாப்புக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்கும் காத்திருந்து என் கண்கள் பூத்து போகிறது. உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளுக்காக, உம்முடைய பாதுகாப்புக்காக காத்து கிடக்கிறேன். என் கண்கள் பூத்து போகிறது. நான் ஓய்ந்து போகிறேன். என்னை காப்பாற்றும். உம்மையே தேடிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது நாம் மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். அவர் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆவலாய் இருக்க வேண்டும். காத்திருப்பது என்பது ஆசையோடு இருப்பது. ஆசையோடு நம் நேரத்தை செலவழித்து அவருக்காக நாம் காத்திருப்பது. அவர் சமூகத்தில் ஜெபிப்பது, வேதத்தை தியானிப்பது, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது, இதெல்லாம் வேத வாசிப்பும் ஜெபமும் கர்த்தருக்கு காத்திருக்குது. அப்படி வேதத்தை வாசித்து அதில் உள்ள பொருள்களை புரிந்து கொள்ள கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். கர்த்தாவே, எனக்கு இதை சொல்லிக் கொடும். இந்த வசனத்தின் பொருள் என்ன? நான் எப்படி வாழ வேண்டும்? எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. இதற்கு என்ன நான் செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடம் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆவலாய் காத்திருக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய கிருபையின்படி என்னை நடத்தும். உம்முடைய அளவற்ற இரக்கத்தின்படி, உம்முடைய அன்பு நிறைந்த இரக்கத்தின்படி என்னை நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வசனங்களின் பொருள்களை, உம்முடைய வசனத்தை எனக்கு போதியும். அதிலுள்ள நீதி நியாயங்களை எனக்கு வெளிப்படுத்தும். எனக்கு சொல்லிக் கொடும். எனக்கு கற்பித்தருளும். நான் உம்முடையவள் அப்பா. உம்முடைய சாட்சிகளை தெரிந்து கொள்ளக்கூடிய உணர்வை எனக்கு தாரும். அதாவது கர்த்தரிடத்தில் கேட்கிறோம், உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். வேத வசனத்தை ஞானத்தால் புரிந்து கொண்டு உணர்வடைந்து செயல்படும்படியாக உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உம்முடைய சாட்சிகளை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஞானமாய் அறிந்திருந்தால் போதாது. இந்த வசனம் இங்கே இருக்கிறது, இவருடைய பிள்ளைகள் இவர்கள் என்று வம்ச வரலாறுகளையும் வேத வசனத்தின் எண்களையும் நம்பர்களையும் நாம் தெரிந்து வைத்திருப்பது அல்ல. கர்த்தருடைய வசனத்தின் பொருள் புரிந்து அதை கடைபிடித்து வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை மீறினவர்கள், அதாவது கர்த்தருடைய வேத வசனங்களை ஜனங்கள் மீறி நடக்கும் பொழுது கர்த்தருடைய நீதி வெளிப்படும் காலம் வந்தது. ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் தம்முடைய நீதியை விளங்கப்படுத்துவார், நீதி செய்வார் கர்த்தர். ஏனென்றால் ஜனங்களுடைய அக்கிரமங்கள் பெருகும் பொழுது, அவர் வசனத்தை மீறி மீறி நடக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் பெரிதாகும். அப்பொழுது அவர் நீதியை நிறைவேற்றுவார். அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கும் துன்மார்க்கத்திற்கும் எல்லா பாவங்களுக்கும் அவர் தண்டனையாக அந்த நியாய தீர்ப்பை அவர்களுக்கு கட்டளையிடுவார். எப்பொழுது மீறுதல் ஒரு இடத்தில் வருகிறதோ, கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடைபெறுகிறதோ, அப்பொழுது அங்கு கர்த்தருடைய நீதி நிறைவேற்றப்படும். அது திருச்சபையாக, குடும்பமாக, தனி மனிதனாக யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கும் போது அங்கு ஒரு நியாய தீர்ப்பு நிச்சயம் உண்டாகும். அப்படி இருப்பதினால் கர்த்தாவே, நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உம்முடைய வசனத்தை வாஞ்சிக்கிறேன், ஆசையோடு எதிர்பார்க்கிறேன். அதன் மேல் உம்முடைய கற்பனைகளின் மேலும் உம்முடைய வேத வசனத்தின் மேலும் பிரியமாய் இருக்கிறேன். உம்முடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை ஆராய்ந்து தேட ஆசையாய் இருக்கிறேன். கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கிற நீதி நியாயங்கள் ஒரு பகுதி அல்ல, முழுமையானவை. எல்லா காரியத்தை குறித்தும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த வசனம் அதை சொல்லுகிறது. எல்லாவற்றை பற்றியும் எல்லா காரியங்களை குறித்தும் கர்த்தாவே நீர் எனக்கு போதித்திருக்கிறீர். வேத வசனத்தில் எல்லாவற்றை பற்றியும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் வேதம் சொல்லி இருக்கிறது. அதில் அந்த காரியத்தை குறித்த நீதி நியாயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மனித வாழ்வில் கர்த்தர் நமக்கு சொல்லாத காரியங்களே அல்ல. எந்த நீதி நியாயத்தையும் கர்த்தர் சொல்லாமல் இல்லை. எல்லாவற்றையும், நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் வேத புத்தகத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். எது நீதி, எது அநீதி, எது நியாயம், எது அநியாயம் என்று எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார். அப்படி அவர் போதித்திருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் சிறந்தது, அது மிகவும் நன்மையானது என்று நான் உணர்ந்து கொண்டு மெய் வழியை, அதாவது பொய்யான வழியை வெறுத்து மெய்யான வழியை தேடுகிறேன். கர்த்தாவே, பொய்யான வழிகள், இந்த உலகத்தின் வழிகளை வெறுத்து விடுகிறேன். உமது கட்டளைகளும் உமது கற்பனைகளும் வேத வசனம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனங்கள் எல்லா காரியத்தை குறித்தும், என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை படித்து புரிந்து நான் கடைபிடித்து நடப்பேன். உம்முடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நியாயம் என்றும் நீதி என்றும் நீர் சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களும் நன்மை என்று எண்ணி எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன் சுவாமி. பொய்யான வழிகளை எல்லாம் வெறுத்துவிட்டு பரிசுத்தமாய் வாழ்கிறேன். கர்த்தருடைய சாட்சியாக இருக்கிற வேத வசனங்கள், அதாவது வேத கால பரிசுத்தவான்களின் வாழ்க்கை முறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சாட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசேயாவின் வாழ்க்கை, எலியாவின் வாழ்க்கை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் வாழ்க்கை, தானியேல் ஐயாவின் வாழ்க்கை, தாவீது ஐயாவின் வாழ்க்கை, இப்படி பலருடைய வாழ்க்கை முறைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை முறைகள் தான் நமக்கு சாட்சிகளாய் இருக்கிறது. இது சரி, இது தவறு என்று நமக்கு புரிய வைக்கக்கூடிய சாட்சிகளாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட சாட்சிகள் அதிசயமானவைகளாய் இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் மிகவும் அதிசயமாய் இருக்கிறது, அற்புதமாய் இருக்கிறது. அதனால் கர்த்தாவே, என் ஆத்துமா அவைகளை கை கொள்ளும். என் மனம் அதில் விருப்பமாய் இருக்கிறது, அதன்படி நடக்க ஆசையாய் இருக்கிறது. கர்த்தாவே, எனக்கு நீர் உதவி செய்யும். நாம் முழு மனதோடு கர்த்தருடைய வேத வசனங்களை கை கொண்டு நடக்க வேண்டும். பேதைகள் என்றால் அறிவு குறைந்தவர்கள், அதிகமாய் அறிவில்லாதவர்கள், வெகுளியாய் இருப்பவர்கள் என்று சொல்லலாம். அதிகமாய் அறிவில்லாமல் இருப்பவர்கள், எதை எப்படி செய்வது என்று தெரியாது, அப்படி அறிவு குறைந்தவர்களாய் இருக்கிறவர்களை பேதைகள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பேதைகள் கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்டால் அவர்கள் மேதைகள் ஆவார்கள். கர்த்தருடைய வசனம் பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும்.
அவர்கள் அறியாமையிலிருந்து விடுதலையாக்கும், அவர்களை உயர்த்தி வைக்கும், மிகப்பெரிய ஞானிகளாய் மாற்றும். வேத வசனம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அந்த மனிதன் ஞானி ஆவான். அவன் அறிவு குறைந்தவனாய் இருந்திருப்பான், பேதையாய் இருந்திருப்பான். ஆனால் வேத வசனத்தை அவன் தியானிக்க தியானிக்க அறிவு பெருத்து போகும். அவனுடைய அறிவு, ஞானம், உணர்வு அவனுக்கு அதிகமாகும். அப்பொழுது அவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உடையவன் ஆவான். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஞானியாக்கும். அது எப்படி நடக்கிறது என்றால், கர்த்தருடைய வசனம் வெளிச்சம் தருகிறது, நம் மனதின் இருளை போக்குகிறது. நம் மனம் வேத வசனத்தை தியானிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் மனம் முழுவதும் பொல்லாத ஆவிகளின் போதனைகளால் இருண்டு போய் கிடக்கும், இருட்டாக இருக்கும். அவர்கள் எதையும் செய்ய தெரியாதவர்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்வார்கள், ஆனால் எது சரி எது தவறு என்று தெரியாது. அவர்கள் மனம் போனபடி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இருளால் அவர்கள் மனம் மூடி கிடக்கும். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது அந்த இருளானது விலகி போகும். ஏனென்றால் வேதத்தின் வார்த்தை இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். அவர்தான் வெளிச்சமாய் இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, தேவன் வார்த்தையாயிருக்கிறார், வார்த்தை மெய்யான ஒளியாய் இருக்கிறது. மெய்யான ஒளியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரே பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள் வருகிறார். அவர் மெய் ஒளியாய் நமக்குள் வந்து நம் மனதின் இருளை போக்குகிறார். நம் மனம் தெளிவடைகிறது. நாம் பேதைகளாய் இருந்திருந்தாலும் இப்பொழுதோ ஞானிகளாகிறோம். வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க நாம் ஞானம் அடைகிறோம். அப்படி ஞானம் அடைந்து நம் வாழ்க்கை தெளிவாக ஓடுகிறது. நம் வாழ்க்கை பயணம் என்பது மிக தெளிவானதாக, சுலபமானதாக, எதை குறித்தும் கவலைப்படாததாக இருக்கிறது. கவலை இருக்காது, வேதனை இருக்காது, இப்படிப்பட்ட காரியங்கள், நம்ம குழப்பங்கள் இருக்காது. வேத வசனத்தை தினந்தோறும் தியானித்து வாழுகிறவர்கள், வேத வசனத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை சுலபமாக வாழ்ந்து முடிப்பார்கள். ஏனென்றால் நன்மை எது தீமை எது என்று தெரியும். தீமை செய்து என்ன விளைவு நமக்கு ஏற்படும் என்றும் தெரியும். நன்மை செய்யும் பொழுது அதன் பலன் என்ன என்றும் தெரியும். அதனால் சுலபமாக நன்மை செய்து நல்வாழ்வை பெறுவார்கள். ஆனால் துன்மார்க்கரோ பாவம் செய்து அதன் விளைவை அறியாமல் பெற்று துன்பப்படுவார்கள். பறவைகள், வானத்தில் பறந்து திரிகிற பறவைகள் கூடு கட்டி கொண்டிருப்பதை பார்க்கலாம். தாய் பறவையானது தன் இரைகளை தன் பிள்ளைகளுக்கு கொண்டு வரும். புழு, பூச்சிகள், தானியங்கள் போன்றவற்றை தன் பிள்ளைகளுக்கு கொண்டு வரும். அப்பொழுது அந்த கூட்டில் இருக்கிற சிறு சிறு பறவைகள், அதற்கு இன்னும் இறகு முளைத்திருக்காது, மிகவும் சிறியதாய் இருக்கும். அவைகள் தங்கள் வாய்களை திறந்து ஆ என்று திறந்து அந்த தாய் கொடுக்கிற இரையை விழுங்கிக் கொள்ளும், அதை ஏற்றுக்கொள்ளும், தன் பசியை போக்கிக் கொள்ளும். தாய்க்குருவியானது அதை கொண்டு வந்து ஊட்டி கொண்டே இருக்கும் இரையை. அதுபோல நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு ஆவலாய் இருக்க வேண்டும். மிகுந்த ஆவலாய் அந்த சிறு பறவைகள் இருக்கும். அந்த தாய் கொண்டு வரும் உணவை அந்த சிறு பறவைகள் ஒரு 4-5 இருக்கும், போட்டி போட்டுக்கொண்டு தாயின் வாயிலிருந்து அதை பறித்து முயற்சி செய்யும். இப்படி பலமுறை நடக்கும். அது மிகுந்த ஆசையோடு தாவி தாவி அது வாயை திறக்கும். அது போல நாம் வாயை திறந்து கர்த்தருடைய வசனத்திற்கு காத்திருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் அப்படி ஆவலாக இருந்து ஏங்க வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்காதா? அந்த ஊழியருடைய செய்தி நமக்கு கிடைக்காதா? இந்த தீர்க்கதரிசியின் செய்தி நமக்கு கிடைக்காதா? கொஞ்சம் கேட்டால் கிடைத்தால் பரவாயில்லையே, நாம் இதை கேட்கலாமே, அதை கேட்கலாமே, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க 1 மணி நேரம் தியானிக்கலாமே என ஆசையோடு இருக்க வேண்டும். நம் வாஞ்சையோடு தேடிக்கொண்டிருக்க வேண்டும். நம் மனதில் அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் இதை செய்யலாம், எப்பொழுது வேதத்தை வாசிக்கலாம், எப்பொழுது ஜெபிக்கலாம் என்ற ஆசையோடு கர்த்தருடைய கற்பனைகளை நாடி தேடி ஏங்கி திரிகிறேன். ஏக்கம் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு மனப்பூர்வமாய் ஏங்க வேண்டும். சிறு குழந்தைகள் நம்மிடத்தில் சாக்லேட் கேட்கும், கொடுக்கவில்லை என்றால் எனக்கு அது வேண்டும் வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டே இருக்கும். அது போல
கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் நாம் ஏக்கமாய் இருக்க வேண்டும். கர்த்தாவே, என் கால் அடிகளை நீர் நிலைப்படுத்தும் உம்முடைய வார்த்தையில். உம்முடைய வசனத்தின்படி நான் நடக்க என்னை வழி நடத்தும். கர்த்தருடைய ஆளுகை நம்மேல் வர வேண்டும். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்து நம்மை வழி நடத்தும் பொழுது அது அவருடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி வாழ முடியும். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வர வேண்டும். அவர் நம்மை ஆளுகை செய்து வழி நடத்தும் போது அவருடைய வசனத்தின்படி நம்மால் வாழ முடியும். ஒரு அநியாயமும் என்னிடத்தில் வராதபடிக்கு, நான் எந்த பாவமும் எந்த அநியாயமும் அக்கிரமமும் செய்யாதபடிக்கு என்னை காப்பாற்றும் கர்த்தாவே என்று ஜெபிக்க வேண்டும். நாம் அப்படி நடக்க வேண்டும், அதை விரும்ப வேண்டும். நம் மனம் எப்பொழுதும் எந்த அநியாயமும் அக்கிரமமும் செய்துவிடக் கூடாது, கர்த்தருடைய வசனத்தின்படியே நடக்க வேண்டும் என்ற மன உறுதி நமக்கு தேவை. மனிதர்கள் நம்மை துன்பப்படுத்துகிறார்கள். அந்த மனிதர்களுடைய துன்பத்திற்கு நாம் விலகும் பொழுது, அந்த துன்பம் நம்மை விட்டு நீங்கும் போது, அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் நீங்கும் பொழுது, அதாவது துன்பத்தின் மத்தியில் நாம் பரிசுத்தமாய் வாழ்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கும். நமக்கு வாழலாம், கடினமாக இருக்கும். தொடர்ந்து துன்பம் வந்து கொண்டே இருந்தால் நமக்கு அது மிகவும் கடினமாய் இருக்கும். அப்படிப்பட்ட நிலை எனக்கு வராதபடிக்கு கர்த்தாவே என்னை காத்திரலும் என்று ஜெபிக்க வேண்டும். துன்பத்தின் மத்தியில் நாம் இருந்து விலகும் பொழுது கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு வாழ்வது நமக்கு சுலபமாய் இருக்கும். அப்படி மனிதர்கள் நம்மை படுத்துகிற துன்பத்திலிருந்து நாம் விலகும் போது, கர்த்தர் நம்மை காப்பாற்றும் போது, நாம் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்க முடியும். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ண வேண்டும். அவருடைய பிரகாசம் நம்மேல் பட வேண்டும். அவர் முகத்தின் பிரகாசம் நமக்கு கிடைக்கும் பொழுது கர்த்தருடைய பிரமாணங்கள் நமக்கு போதிக்கப்படும். கர்த்தருடைய முகம் நம்மேல் பிரகாசிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிரமாணங்கள் நமக்கு போதிக்கப்பட வேண்டும். மற்ற மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை காத்து நடக்காமல் பாவ வழியில் நடப்பதை பார்க்கும் பொழுது என் கண்களில் நீராய் ஓடுகிறது, நீர் தாரையாய் ஓடுகிறது. கண்ணீர், நான் அழுகிறேன் கர்த்தாவே, ஏனென்றால் உம்முடைய வார்த்தைகளை இந்த ஜனங்கள் கேட்காமல் இருக்கிறார்களே. அப்படி என்றால் ஏன் அழுகை நமக்கு வருகிறது? மற்றவர்கள் கர்த்தர் கீழ்ப்படியாத பொழுது, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்காத பொழுது நம் கண்களில் நீர் வருகிறது என்றால் அவர்களுடைய முடிவு என்ன என்பது நமக்கு தெரியும் அல்லவா? அவர்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். அக்னி கடலே அதற்கு முடிவாயிருக்கும். அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? இவர்கள் எல்லாம் அழிய போகிறார்களே என்ற எண்ணம் வரும் பொழுது நாம் மிகவும் வேதனைப்படுவோம். இதைதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஆத்தும பாரம் நமக்கு தேவை. மற்றவர்கள் கர்த்தரை அறியாத மக்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய முடிவு என்ன என்று நாம் தெரிந்திருக்கும் போது நமக்கு தெரியும். அதனால் அவர்கள் மேல் பரிதாபப்பட்டு அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்படி அவர்களுக்கு போதிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தாவே, நீர் நீதிபரர். சுவாமி, நீர் நீதி உள்ளவர், எப்பொழுதும் நீதி செய்கிறவர். உம்முடைய செயல்கள் எல்லாமே நீதியாய் இருக்கிறது. கர்த்தருடைய செயல்கள் எப்பொழுதும் நீதியா இருக்கிறது. எல்லா காரியத்திலும் கர்த்தர் நீதியாய் தான் நடப்பார். அது அவருடைய சுபாவம். அவர் நீதியுள்ளதே. நீதிபரர் என்றால் நீதியை மட்டுமே செய்கிறவர், எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நீதியாய் செய்கிறார். உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். கர்த்தர் சொல்லுகிற நியாய தீர்ப்புகள் அது மிகவும் சிறந்ததாய் இருக்கிறது, மிகச் சரியானதாய் இருக்கிறது. கர்த்தர் ஒரு மனிதனுடைய பாவத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுத்தார், அது மிக சரியாய் இருக்கும். ஒரு தேசம் தவறு செய்கிறது என்றால் மிகப்பெரிய பாவத்திற்குரிய சட்டங்களை ஏற்றுகிறது என்றால் ஒரு தேசத்திற்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுப்பார். அதாவது தேசத்தின் தலைவர்கள் ஏதாவது தவறான சட்டங்களுக்கு அனுமதி அளித்தால், பாவத்திற்கு தேச தலைவர்கள் துணை போனால், சட்டம் இயற்றப்பட்டால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்களுக்கு வரும். ஒரு தனி மனிதன் பாவம் செய்யும் பொழுதும் அந்த மனிதனுக்கு கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார்.
அந்த நியாய தீர்ப்பானது செம்மையானதாய் இருக்கிறது. அப்படி என்றால் மிகவும் சிறந்ததாய் இருக்கும், மிக சரியானதாய் இருக்கும். அதில் தவறு இருக்காது, மிகவும் துல்லியமானதாய் இருக்கும். கர்த்தர் தரும் நியாய தீர்ப்புகள், அதாவது சில நேரங்களில் பெரு வெள்ளம் வருவது, சுனாமி வருவது, கொள்ளை நோய்கள் வருவது, அல்லது மண் சரிவு ஏற்பட்டு ஜனங்கள் அழிவது போன்ற பேரிடர்கள் ஏற்படும் பொழுது சிலர் தேவனை தூஷிப்பார்கள். அது மிகவும் பாவமாய் இருக்கிறது. கர்த்தர் இப்படி செய்கிறாரே, இப்படியெல்லாம் பேசி கேட்டிருக்கிறோம். ஆனால் மிக 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 தவறு அது. அப்படி பேசக்கூடாது. அந்த ஜனங்கள், அங்கிருக்கிற அந்த ஜனங்கள், அந்த தேசத்தின் ஜனங்கள் செய்த பாவம் என்ன, அந்த தேசம் எப்படிப்பட்ட பாவத்திற்குள் இருக்கிறது, அதற்கு முன்பாக என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது. எதுவும் தெரியாமல் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை மட்டும் பார்த்து இது என்ன இவ்வளவு கொடுமையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. சுனாமி வந்து ஒரு தேசத்தின் ஒரு பகுதியை அழிக்கிறது என்றால் அது மிகவும் வேதனைக்குரியதுதான். ஆனால் அதற்கு முன்பு அங்கு என்ன நடந்தது, ஏன் கர்த்தர் அதை அனுமதித்தார் என்று நமக்கு தெரியாது. தெரியாமல் கர்த்தரை தூஷிக்க கூடாது. எப்பொழுதும் கர்த்தருடைய நீதி நியாயங்கள் செம்மையானது, மிக சிறந்தது, மிக துல்லியமானது, மிக சரியானது. கர்த்தர் அநியாயமாய் அக்கிரமமாய் எந்த நியாய தீர்ப்பையும் கொடுக்க மாட்டார், நீதியின்படியே செய்வார். கர்த்தர் கட்டளையிடுகிற சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சட்ட திட்டங்கள், நம்மை வழி நடத்துகிற விதமானது நீதியாய் இருக்கிறது, மகா உண்மையாய் இருக்கிறது. வேதகால பரிசுத்தவான்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய செயல்களும், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல்களும் கூட எல்லாம் நீதியும் மகா உண்மையுமாய் இருக்கிறது. அவைகள் நமக்கு சொல்லப்பட்டிருப்பது நாம் அறிந்து கொண்டு நடப்பதற்காக. அதில் ஒரு பிழையும் இல்லை, அதில் ஒரு குற்றமும் இல்லை. வேத வசனங்கள் மகா பரிசுத்தமானது. அதில் பொய் இல்லை, ஏமாற்று வேலை இல்லை, தந்திரம் இல்லை. உண்மை, சத்தியமும் நீதியும் ஆனது. அப்படியே சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய எதிரிகள் கர்த்தருடைய வசனங்களை மறந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய மனம் எப்படி இருக்கும்? நம்முடைய எதிரிகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தீயவர்களாக, பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்பொழுது நம்முடைய பக்தி வைராக்கியம் நம்மை பட்சிக்கும். இப்படி செய்கிறார்களே, இவ்வளவு அக்கிரமமாய் நடக்கிறார்களே, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது, இவர்கள் இப்படிப்பட்ட தீமை செய்கிறார்களே என்று நம் மனம் கொதிக்கும். இதற்கு ஏதாவது ஒரு ஊழியர், நாம் அறிந்த ஒரு ஊழியர் ஏதாவது பாவம் செய்து விட்டால், அது உண்மை என்று நிரூபணமாகிவிட்டால், அது உண்மையாய் இருக்கும் பட்சத்தில் நாம் எவ்வளவு வேதனைப்படுவோம். அதுதான் கர்த்தருடைய பக்தி வைராக்கியம். நாம் கர்த்தர் மேல் வைத்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் நாம் மிகவும் வேதனைப்படுவோம். அதைதான் இந்த வசனம் நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது புடமிடப்பட்டது. புடமிடுதல் என்றால் வெள்ளி, தங்கம் போன்றவை புடமிடுவார்கள். வெள்ளிக்கு புடமிடுவார்கள், அதாவது நெருப்பில் போட்டு அதை சுத்திகரிப்பது. அதை எடுக்கும் பொழுது, மண்ணிலிருந்து எடுக்கும் போது அதை தூசுகள், மண் துகள்கள் இவைகளெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் பல முறை உருக்கி உருக்கி அதை சுத்திகரிப்பார்கள், அதை ஒரு பொருளாக செய்வதற்காக. இப்படி அந்த பொருளை செய்வதற்கு சுத்திகரிக்கும் முறை இருக்கிறது அல்லவா, அதை புடமிடுதல் என்று சொல்வார்கள். வேத வசனம் அப்படி புடமிடப்பட்டிருக்கிறது. வேத வசனம் சுத்திகரிக்கப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவைதான் வேத வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேத வசனம் என்பது புடமிடப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. அதில் ஒரு பழுதும் இல்லை. வேத வசனத்தை முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும். அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மாற்றக்கூடாது, அதில் எந்த குறையும் பிடிக்க கூடாது. இந்த வசனம் சரியா தவறா என்று ஆராயவே தேவையில்லை. அது புடமிடப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. நாம் அதில் பிரியமாய் இருக்க வேண்டும். வேத வசனத்தின் மேல் மிகவும் ஆசையாக பிரியமாய் இருக்க வேண்டும். நாம் சிறியவர்களாக, அசட்டை பண்ணப்பட்டவர்களாக நம் வாழ்வில் இருக்கலாம்.
நம்முடன் இருப்பவர்கள், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் நம்மை அசட்டை பண்ணலாம். அவர்கள் நம்மை மதிக்காமல், நம்மை ஒரு பொருட்டென்று எண்ணாமல் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை. நம்மை மற்றவர்கள் எப்படி நினைத்தாலும் நாம் கர்த்தருடைய வசனத்தை மறக்க கூடாது. அவர்கள் நம்மை தாழ்வாக நினைக்கிறார்களே, நம்மை அசட்டை பண்ணுகிறார்களே, நம்மை உதாசீனப்படுத்துகிறார்களே என்று நினைத்து கொண்டு வசனத்தை விட்டுவிடக் கூடாது. வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது, நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போது, பொல்லாத மனிதர்கள் இப்படிதான் நம்மிடத்தில் பழகுவார்கள். நம்மை ஒரு பொருட்டென்று நினைக்க மாட்டார்கள். பணம் சம்பாதிக்கிறவர்களை பார்த்து பாராட்டுவார்கள். வேத வசனத்தை தியானிக்கிறவர்களை பார்த்து இகழுவார்கள். அது அவர்களுடைய அறியாமை, உணர்வற்ற தன்மை. அதை நினைத்து நாம் வேத வசனத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது. வேத வசனத்தை மறக்கவே கூடாது. அதை மறக்காமல் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நீதி நித்திய நீதியாக இருக்கிறது. கர்த்தருடைய நீதியானது நித்தியமானது, நிரந்தரமானது. அவருடைய நீதி நேற்றோடு முடியாது, என்றோடு முடியாது, என்றும் முடியாது. அது நித்தியமாய் நிரந்தரமாய் இருக்கும். நித்தியம் என்றால் நிரந்தரம், அது முடிவில்லாதது. நிரந்தரமாய் கர்த்தருடைய நீதி விளங்கும். உம்முடைய வேதம் சத்தியம். கர்த்தருடைய வேதமானது சத்தியமாய் இருக்கிறது. அது உண்மை, வாய்மை, சத்தியம். அது மாறாதது. அது சொன்னால் சொன்னதுதான். வேத வசனம் வசனம்தான். இக்கட்டு எனக்கு நேரிட்டது சுவாமி. நமக்கு இக்கட்டு நேரிடலாம், நெருக்கம் வரலாம். எது வந்தாலும் கர்த்தருடைய வேத வசனமே நமக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. இக்கட்டும் வரலாம், நெருக்கமும் வரலாம். இக்கட்டு என்றால் என்ன செய்வதென்று தெரியாத நிலை. அடுத்து நான் என்ன செய்வது, எந்த பக்கமும் என்னால் செயல்பட முடியவில்லையே. நமக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். ஆனால் நாம் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் அதற்கு தடை வந்துவிடும். நம்மை செயல்பட விடாத பல துன்பங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கும். அப்படிப்பட்ட நிலை வந்தாலும், நெருக்கம் என்னை பிடித்தாலும், துன்மார்க்கர், தீயவர்கள் நம்மை நெருக்குவார்கள். நீ எப்படி இப்படி வேதத்தை தியானிக்கலாம், நீ எப்படி ஜெபிக்கலாம், நீ எப்படி ஊழியம் செய்யலாம் என்று துன்பம் கொடுப்பார்கள். எது வந்தால் என்ன, யார் என்ன சொன்னால் என்ன, கர்த்தருடைய வேதத்தில் நாம் மனமகிழ்ச்சியா இருப்போம். கர்த்தருடைய வசனத்தில் ஆசையோடு பிரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் இருக்கும். கர்த்தருடைய சாட்சிகளாய் வாழ்கிறவர்கள், அன்று வாழ்ந்தவர்கள் இன்றும் வாழ்கிறவர்கள், அவர்களுடைய நீதி என்றென்றும் நிற்கும். நாம் நீதியாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்லும் பொழுது அந்த நீதியின் பலனை நித்திய நித்தியமாக நாம் அனுபவிக்க போகிறோம். அந்த நீதி நிலைத்திருக்கிறது. பாவம் தான் அழிகிறது, நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். கர்த்தர் நம்மை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு உணர்வின் ஆவியை தரும் பொழுது, தெளிந்த புத்தி, ஞானம், உணர்வு, இதை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரே 7 ஆவிகளில் ஒன்று உணர்வின் ஆவியானவர். அவர் நமக்குள் வரும்போது நாம் பிழைத்திருப்போம். தீமையையும் நன்மையையும் அறிந்து கொண்டு, ஞானத்தினால் அறிந்து கொண்டு, நன்மையை மட்டும் செய்வதற்கு, தீமையை விட்டு விலகுவதற்கு உணர்வடைய வேண்டும். கர்த்தாவே, முழு இருதயத்தோடும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். என் மனதால், என் முழு மனதோடு, என் ஆசையோடு, என் மனப்பூர்வமாய் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் ஜெபத்தை கேட்டதும் நாம் கர்த்தரிடத்தில் முழு மனதோடு கூப்பிடும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். முதலில் நாம் அப்படி கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்து முழு மனதோடு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். இது கர்த்தருடைய ஆசீர்வாதமா இருக்கிறது. நாம் முதலில் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி வாழ வேண்டும். அதன் பின்பு நாம் முழு மனதோடு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அது போல நாம் ஜெபித்தால் நிச்சயம் நம் ஜெபம் கேட்கப்படும். கர்த்தரை நாம் நெருக்கமான நேரத்தில் கூப்பிடுகிறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்னை காப்பாற்றும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அப்பொழுது நாம் அவருடைய வழிகளில் நடக்க நம்மால் முடியும். கர்த்தருடைய பாதுகாப்பும் அவருடைய உதவியும் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து வேத வசனத்தின்படி வாழ்ந்து நம் வாழ்க்கையை நல்ல பாதையில் நடத்த முடியும்.
கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு காத்து கொண்டு நம்மால் நடக்க முடியும். அதாவது வேத வசனத்தின்படி வாழ முடியும். அதிகாலையில் எழுந்து நாம் ஜெபிக்க வேண்டும். சத்தம் விட்டு ஜெபிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை வாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அது மிகுந்த நன்மையை நமக்கு தரும். ஆவியில் நாம் மிகவும் வளர உதவியா இருக்கும். அதிகாலையில் எழுந்து வேதத்தை தியானித்து ஜெபிப்பது மிகவும் நல்லது. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் என்கிற ஆசையில் நாம் குறித்த ஜாமத்துக்குள்ளே குறித்த நேரத்திற்கு முன்பே விழித்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வர வேண்டும். அந்த அளவுக்கு நாம் ஆசையோடு இருக்க வேண்டும். விருப்பத்தோடு, பிரியமாய், ஏக்கத்தோடு இருக்க வேண்டும். எப்பொழுது அதிகாலை வரும், நாம் எழும்பி வேதத்தை தியானிக்கலாம், எப்பொழுது வரும் என்று ஆசையோடு இருக்க வேண்டும். வேதத்தை தொடர்ந்து வாசிக்க தொடங்கினால் அது நிச்சயம் நமக்கு வரும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். ஆசையாக இருக்கும். எப்பொழுது வேத புத்தகத்தை எடுக்கலாம், கொஞ்ச நேரம் படிக்கலாம் என்று ஆசையோடவே இருப்போம். நாள் முழுவதும் நமக்கு அந்த ஆசை இருக்கும். படித்து முடித்தால் திருப்தியா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் படிக்கலாம் என்று தோன்றும். கர்த்தர் தம்முடைய கிருபையின்படி நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமும் அந்த இரக்க குணத்தின் நிமித்தமும் நம்மேல் ஆசையோடு இருப்பதினாலும் நம் ஜெபத்தை கேட்கிறார். நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார். உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தர் தம்முடைய நியாயத்தின்படி நம்மை உயிர்ப்பிக்கிறார். அப்படி என்றால் நாம் விசுவாசிக்கும் போது, நீதியின்படி நாம் வாழும் போது, ஆபிரகாம் ஐயா விசுவாசித்தார் கர்த்தர் சொன்னதை. அதை கர்த்தர் நீதி என்று எண்ணி அவரை உயிர்ப்பித்து வாழ வைத்தார். அதுபோல நாமும் கர்த்தர் விரும்புகிற நீதி நியாயத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம். நம் வாழ்வு மலரும். நம் வாழ்க்கை செழிப்பானதாய் மாறும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாம் நடக்கும் பொழுது அவரிடத்தில் கிருபையையும் நீதியையும் பெற்றுக் கொள்ளலாம். அவருடைய ஆசீர்வாதம், இரக்கம் கிடைக்கும். நமக்கு சமீபமாய் நம் பக்கத்தில் தீவினையை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். தீமை செய்கிறவர்கள், அதையே தங்கள் வாழ்க்கையாக வைத்திருப்பவர்கள் நம் பக்கத்தில் வருகிறார்கள் என்றால் நாம் அவர்களை விட்டு விலக வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் நிச்சயம் நமக்கு தீமை செய்வார்கள். அவர்கள் நம் மண்டை வராமல் இருப்பதே நமக்கு நல்லது. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தை பற்றி கொண்டிருக்கிறவர்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதத்திற்கு தூரமாய் யாராவது இருந்தால் அவர்களை விட்டு நாம் மிக தூரமாய் போய்விட வேண்டும். அதுவே நமக்கு நல்லது. கர்த்தாவே, நீர் என் பக்கத்தில் இருக்கிறீர். கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. அவைகள் நிறைவேறும். தீயவர்கள் நமக்கு கிட்டே வரும் பொழுது, நம் அருகே வந்து நெருங்கும் பொழுது, தீயவர்கள் மத்தியில் நாம் சூழ்ந்திருக்க நேரிட்டால் நமக்கு ஆபத்தான நிலை வரும். அதாவது பாவம் செய்ய தூண்டுவார்கள், தீமை செய்ய தூண்டுவார்கள். நாம் தவறி போய் ஏதாவது செய்து விட்டால் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை பெற்று துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்போம். அதனால் கர்த்தரையே அண்டிக் கொண்டு அவர் அருகிலேயே நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொண்டு நடப்போம். அதனால் நமக்கு நன்மையே நடக்கும். கர்த்தர் தம்முடைய சாட்சிகளை வேத காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுடனே கர்த்தருடைய நீதியின்படி வாழ்ந்த, வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேத கால பரிசுத்தவான்களின் வாழ்க்கை முறைகள் நமக்கு பாடமாய் இருக்கிறது. அவைகள் சாட்சிகளாய் இருக்கிறது. அவைகள் நிரந்தரமாய் நெடுநாளாய் இருக்கிறது என்று நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அந்த சாட்சிகள் என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்திருக்கிறார். வேத வசனம் என்றைக்கும் முடியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போ, கர்த்தருடைய வசனங்கள் ஒழிந்து போகாது. இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாட்சிகள், சாட்சியாய் வாழ்ந்த மனிதர்களின் வாழ்க்கை முறைகள் என்றென்றும் நிலைத்திருக்கிறது. எப்பொழுதும் இருக்கும். நெடுநாளாய் எனக்கு தெரியும் சுவாமி, அவைகள் நிரந்தரமானவை, அது அழியாது. கர்த்தருடைய சாட்சிகள் அழியாது, நிரந்தரமாய் இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்திற்கு முடிவில்லை. அது நிரந்தரமானது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. நித்திய ஜீவனுக்கு நாம் போகும்போதும் வேத வசனங்கள் நமக்கு இருக்கும். இந்த வானமும் பூமியும் அழிக்கப்பட்டு புது வானம் புது பூமி வந்தாலும்
இந்த வேத புத்தகம் நம்முடன் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதுவே என்னுடைய மிகப்பெரிய சொத்தாய் இருக்கிறது. இந்த சொத்தை நாம் இருதயத்தில் சுமந்து திரி என்றென்றும் பத்திரப்படுத்திக் கொள்வோம். நம் மனதில் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக